Hello everyone. In this video we are going to see 10th Samachir Max Geometry exercise 4.3 question number 1. Question number 1 la enna kuduthirukanga a man goes 18 meter due east then 24 meter due north. Find the distance of his current position from the starting point அப்படினு கொடுத்திருக்காங்க. So ஒரு man ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றாரு. He is going 18 meter due east. ஸோ நம்ம நிற்கும் போது ஈஸ்ட் ரைட் சைட் ஈஸ்ட் வந்து போகும். நெக்ஸ்ட் வெஸ்ட் போகணும். டியூ நார்த்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக போகிறது. அப்போ 24 மீட்டர் டியூ நார்த். ஸோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஈஸ்ட் 18 மீட்டர் ஈஸ்ட்டும் தென் நார்த் 24 மீட்டரும் போகிறாரு. அப்போ அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது அண்ட் அவரோட கரண்ட் பாயிண்ட் அவர் எங்கே நிற்கிறாரு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது அப்படியே நம்ம இவங்க பைத்தாகரஸ் தியரம்ல கொண்டு வந்தோம்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகிடும். So in the A, B, C la he is going 18 meter due north, 18 meter due east, then 24 meter due north. So இப்படி போனா அவங்க கரெக்டாக ரைட் ஆங்கிளில் தான் திரும்ப முடியும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது the distance from the starting point to the current point கேட்டால் அதான் hypotenuse. So using Pythagoras theorem, AC square hypotenuse square equal to other two side square AB square plus AC square. அப்படின்னா AB வந்து 18 square plus AC வந்து 24 square. 18 square is 324 plus 24 square வந்து 576. ரெண்டும் add பண்ணா it is 900. அதாவது AC square வந்து 900. அப்போ இங்க AC வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸோ AC equal to 30 meter. So in question என்ன கேட்டிருக்காங்கன்னா the distance from the starting point. Therefore the distance from the starting point is 30 meter. அவ்வளவுதான். question number 1 solution is over. இப்போ இதே போல question number 2 solution பார்த்தோம்னா there are two paths that one can choose to go from Sarah's house to James' house. So Sarah house and James' house போக they can choose two paths. On the way to take C street, on the way requires to A street then B street. How much shorter is the direct path along C? So இவங்களே ஒரு ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரை யூஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ உங்க ஃபிகர்ல எப்படி இருக்குன்னா இது ஜேம்ஸ் ஹவுஸ், இங்க இருக்கிறது சாரா ஹவுஸ். இது ஏ ஸ்ட்ரீட், இது பி ஸ்ட்ரீட், இது சி ஸ்ட்ரீட். ஸோ இது ஏபிசின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இது 2 miles இன்ட்டோம், இது 1.5 miles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோன்னு கொடுக்கல. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா how much shorter is the direct path along C street. ஸோ சி ஸ்ட்ரீட்டோட ஷார்ட்டஸ்ட் பாத் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு போய் இப்படி கட் ஆகணும். அண்ட் அவங்களோட பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, ரெண்டு சி ஸ்ட்ரீட்டாக இருக்கிறதோ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டயக்ராம் பார்த்தா இதுவும் அப்படியே பை யூசிங் பைத்தகரஸ் தியரம் போனோம்னா பை யூசிங் பைத்தகரஸ் தியரம் இதுவும் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் வரும். ஏன்னா சி அலாங் சி ஸ்ட்ரீட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு. அப்போ ஏசி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஏபி வந்து 2 miles, ரெண்டுமே மைல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 1.5 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4, 1.5 அதாவது 15 is 225. இங்கே ஒரு டாட்க்கு முன்னாடி
ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் முன்னாடி இருந்தால் மல்டிப்ளேயர் 2 டிஜிட் முன்னாடி இருக்கணும். ஸோ இட் இஸ் 6.25. 625ன்றது 25யோட ஸ்கொயர். ஸோ இது ஏசி ஸ்கொயராக எடுத்துக்கிட்டோன்னா ஏசி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625. therefore ஏசி ஈக்குவல் டு 2.5 miles. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் அலாங் சி. if one chooses C street, so இவங்க இந்த பக்கமா போகணும். C street பண்ணா shortest distance என்ன கேட்குறாங்க. if one chooses C street, the distance from Jane house James house to Sarah's house is 2.5 miles. அவ்வளோதான். question number 2 solution is over. இப்போ இன்னொன்று வந்து if one chooses A and B, இப்போ அதோடதும் என்ன வரும் நம்ம கவனிக்கணும். எது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. if one chooses A street and B street, then he has to take how many miles in the 2 plus 1.5. so 2 plus 1.5 equal to 3.5 miles. ஸோ எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2.5 தான் ஷார்ட்டஸ்ட், தென் 3.5. ஸோ விச் ஷோஸ் 3.5 minus 2.5 equal to 1 mile. ஸோ த்ரூ C street is shorter by 1 mile அப்படின்னு நம்ம சம் முடிச்சுக்கலாம். இங்கே என்ன எழுதணும்னா how much shorter னு கேக்குறாங்கல. through C street is shorter by 1.0 miles. the direct path along C street is shorter by 1 mile. அவ்வளோதான். question number 2 solution is over. Hope you all can understand the video. Thank you.